அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய நாமத்திற்கு சாட்சியாக இந்த நாளின் காலையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த வார்த்தையினால் பலப்படுத்தி இந்த நாளின் நடக்கை உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைக்கச் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்திலே நாம் மரித்த மனிதர்கள் நம்மோடு பேச முடியுமா என்ற தலைப்பின் கீழாக நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு அந்த சம்பவத்தை வேதாகமத்தின் வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் நாம் 13 16 வசனங்கள் வரை வாசிப்போம் என்றால், அங்கு சவுல் மரித்த சாமுவேலோடு பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது உண்மையா? அதற்கு முன்பு சாத்தான் யார், அவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். வேறு தேவர்கள் இந்த பூலோகத்தில் காணப்படுகிறார்களா என்றால், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5, 6வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் இருந்தாலும் ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு என்று வேதம் கற்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இங்கு வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் சற்று யோசிப்போம். நமக்கு வேறு தெய்வங்கள் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பரலோகத்தில் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்படி என்றால் நம்முடைய தேவனுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வேலை என்னவென்றால், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள் இல்லை. அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்காதபடியால் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தேவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால்
அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதை நாம் எப்படி உணர்வது? கலாத்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசங்கத்தை தவிர வேறு யாராவது உங்களிடத்தில் வந்து பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு வசனம் நினைவுக்கு தொட்ட வசனமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10, 11, 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அப்படி இருக்கும். அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் சத்தியத்தை விசுவாசியாமல் சத்தியம் போல் இருக்கிற அநீதியிலே பிரியப்படுகிறார்களோ அவர்களை அவர்கள் விசுவாசத்திற்கே ஆண்டவர் விட்டுவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் இந்த நிலைமையிலே வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்கு புறம்பாக பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வேதம் அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 81வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கே விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் சத்தியத்திற்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும், என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும் என்று 81வது சங்கீதம் 11, 12வது வசனம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை நமக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்? தேவன் எந்த சத்தியத்தையும் நமக்கு மறைத்து வைக்கவில்லை. நமக்கு எது தேவையோ அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நிலையில் இங்கு சாமுவேல், சவுல் இவர்களுடைய சம்பாஷணை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதை செய்கிறது யார் என்றால், 1 சாமுவேல் 28வது அதிகாரம் நாம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், இதை ஒரு சூனியக்காரி செய்கிறார். அப்படி என்றால் பில்லி சூனியம் பார்க்கிற, கேட்கிற, சூனியம் செய்கிற பிள்ளைகள் ஒரு மனிதனை, மரித்த மனிதனை எழுப்ப முடியுமா என்றால், தந்திரக்காரன் நிச்சயமாக முடியாது. அவன், நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் பேசுகிறான். அவன் பொய் சொன்னாலும் அதை சொந்தத்தில் பேசுகிறான். எப்படி ஆதியிலே தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டா இந்த தோட்டத்தில் உள்ள மரங்களின் கனிகளை என்று கேட்டான். சாதுரியமாக கேட்டான். அவன் ஓநாய் குணத்தை படைத்தவன். அவன் யாரை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் தன் வலைக்குள் விழுவதற்கு அவனுக்கு அவ்வளவு தந்திரம் உண்டு. ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். நேற்றைய தினத்தில் தியானித்தோம்.
குழியில் இறங்குகிறவன் இனி ஏறி வருவதில்லை. அவன் உன் சத்தியத்தை தியானிப்பதும் இல்லை. அவன் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. அவன் சிநேகம், அவனுடைய உறவு, அவனுடைய பகை, அவனுடைய எல்லா உறவுகளும் மறக்கப்பட்டு அவனுடைய சொந்த பெயர் கூட அவனால் மறக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு அநேக கல்லறைகளின் கீழே அவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறோம். அந்த பெயர் இல்லாவிட்டால் இன்றைக்கு அவர் யார் என்று கூட நமக்கு அநேகருக்கு தெரியாது. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு செய்திகளையும் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீதான் சவுலாச்சுதே என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ ஏற்கனவே சவுல் தன் நாட்டில் சூனியம் செய்கிற, மந்திரவாதம் செய்கிற, வெள்ளி சூனியம் செய்கிற எல்லாவற்றையும் அழித்து விட்டாள். ஆனால் இவளை தேடி அவன் செல்லுகிறான் என்றால் அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை. அவனுடைய மனம் எதை நாடி செல்லுகிறதோ அதையே ஆண்டவர் அவன் இருதயத்தின் கடினத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற ஒரு குணங்களை நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை நாம் செய்தால் நம்முடைய இருதயத்தின் கடினத்திற்கே விட்டு விடுவார். அதில் வரக்கூடிய நஷ்டங்கள் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். சத்தியத்தின் பாதையில் பின்பு அவர் சொல்லுகிறார், ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். அந்த சூனியக்காரி சவுல் ராஜா என்று அறிந்து, ஏற்கனவே சவுல் ராஜா சூனியம் சொல்லுகிறவர்களை, குறி சொல்லுகிறவர்களை அழித்து விட்டானே, என்னையும் அழித்து விடுவானே என்று ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை அழிக்க மாட்டேன், நீ யாரை பார்க்கிறாய் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், யாரை பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு அவள் யாரை பார்த்தேன் என்று சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவர்கள் எப்படி பூமிக்குள் வாசம் பண்ணுவார்கள்? சற்று யோசிப்போம். தேவர்கள் பூமிக்குள் வாசம் பண்ணக்கூடிய நிலை எப்படி வரும் என்பதை நாம் யோசிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு அசாதாரணமான ஒரு சத்தியம். தேவருடைய வாசம் பண்ணக்கூடிய இடம் பூமிக்குள் எப்படி வாசம் பண்ணுவார்கள்? பூமிக்குள் இருப்பது யார்? மரித்தோர், பிசாசு என்று சொல்லுவோம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இதனுடைய தத்துவமே பிசாசை அவள் பார்க்கிறார். ஏனென்றால் சவுல் எந்த நம்பிக்கையில் அவளிடத்தில் சென்றானோ அந்த நம்பிக்கையே அவனை உண்மை என்று நம்ப ஆண்டவர் வைக்கிறார். அதைத்தான் நாம் முன்பு படித்தோம். அவன் எதை நம்புகிறானோ அந்த நம்பிக்கைக்கு தேவன் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கு நாம் நன்கு யோசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தை, சவுல் மரணமடைய மட்டும் சாமுவேலோடு அந்த நிகழ்வுக்கு பின்பு பேசவில்லை என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. சவுலுக்கும் சாமுவேலுக்கும் பிடித்தமில்லாத ஒரு காரியம் வரும்போது சவுல் மரணமடைய மட்டும் அவன் சாமுவேலோடு பேசவில்லை. சாமுவேல் மரணமடை மட்டும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதம் சொல்லுகிற இந்த காரியத்திலே நாம் எதை நம்புவது என்றால், இதை ஆச்சரியப்பட வேண்டாம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. தேவன் பேசுவது போல அந்த சூனியக்காரியின் மூலமாக அவன் பேசுகிறான். அதை நம்பும்படி சவுல் தன்னுடைய இருதயத்தை அவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். எனவே அன்பு பிள்ளைகளே, இது ஒரு மாய்மாலம். சத்துரு தன்னுடைய வேஷத்தை மாற்றி நம்மை ஏமாற்ற வருகிறான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:6
அவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வஞ்சகம் சத்தியத்திலும் நடக்கிறது. மரித்தோர் எழுந்து பேசுவார்கள், இயேசுவை அங்கே கண்டேன் இங்கே கண்டேன் என்று சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போகாது, நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி கால சத்தியத்திலே இப்படிப்பட்ட அனுகூலங்கள் வரும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே எந்த நிலையிலும் நாம் இந்த நம்பிக்கையற்ற இந்த காரியங்களை செய்வதில் நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது. இது ஒரு மாய்மாலமான ஒரு சத்தியம். எனவே இதன்படி நாம் மோசம் போக்காதபடி நம்மை ஆண்டவருடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் சத்தியத்திலும் இப்படிப்பட்ட வஞ்சகங்களை சத்துரு செய்கிறான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் நம்பும்படியான ஆலோசனைகளை அவன் சொல்லி எங்களை மனமாற்றுவதற்கான ஆண்டவரே வாய்ப்பினை எங்களுக்கு கொடுப்பான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் அவனுடைய வஞ்சக வலைக்குள் விழாதபடி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளைய தினத்தில் ஒரு சத்தியத்திற்குள்ளாய் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.